வணக்கம். நான் வளர்மதி முருகேசன் பேசுகிறேன். 2 நாளைக்கு முன்னாடி திருவானூர் போயிருந்தோம், திருவாதவூருக்கு போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ரொம்ப அதிசயமான இடங்கள். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் சிறு குழந்தையாக இருக்கிற போதே இங்கே முன்னாடி ஒரு விநாயகர் வச்சுருக்காங்க. அந்த கோவில் முன்னாடி அங்கே போய் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு சாமியை நல்லா வணங்கிட்டு அவங்க அப்பா சாமி அதிக பக்தரான். அந்த கோவிலில் போய் 2 பாடல், அந்த சண்முகம் மேடைன்னு சொல்லி ஒரு மேடை இருக்காங்க. அந்த மேடையில் ஏறி அந்த காலத்தில் அரசர்களுக்கு அது சிம்மாசனமாக பாத்திரப்பட்டிருக்கு. அங்கே உட்காந்து படிச்சுட்டு திருப்பி அவர் ஸ்கூல் போவான். அந்த இடம் பார்த்திங்கன்னா பெரிய வனாந்தரமாக தான் இருந்திருக்கு. அந்த ஊரே வனாந்தரமாக தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த கோயில் எந்த ஆண்டில் கட்டினதுன்னு தெரியல. மாணிக்க வாசகர் சின்ன பிள்ளையாக இருக்கிற போதே கட்டி அவர் வழிபட்ட கோயில்னா அப்போ எத்தனை தலைமுறை தாண்டி இருக்குன்னு பாருங்க. அதாவது தைல நாயகி திருக்கோவில் உள்ள அப்பன் இருக்கார், சிவன் பெருமான் வச்சுருக்காங்க. கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா அழகாக அமைதியாக இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா நிறையா மரத்துகளில் கிளி இருக்குது. இந்த கிளிகளை பாதுகாக்கிறதுக்காண்டியே முன்னோடி 18 கருப்பசாமி எல்லாமே முன்னோடியாக மதுரையில் ஆட்சி செஞ்சுருப்பாங்க போலங்க. ஆமாம், கிளி மொழியால் பிறந்த ஊர் அப்படின்றதுனால சூப்பராக இருக்குங்க.